வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் பிஎல்டிசி மோட்டர், ஏன்னா இன்னைக்கு அதிகமாக நடைமுறையில் இந்த பிஎல்டிசி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபேன் ஆகட்டும், ஃபேன் மோட்டர் அல்லது ஃப்ரிட்ஜ் மோட்டர் அல்லது ஃப்ரிட்ஜ் கம்ப்ரெசர் அல்லது ஏசி கம்ப்ரெசர் எல்லாமே இன்னைக்கு ப்ளோயர் மோட்டர்ஸ் எல்லாமே நம்ம பிஎல்டிசியில் தான் கொண்டு வரோம். இன்னும் வாஷிங் மிஷின் கூட பிஎல்டிசியில் வந்துருச்சு. ஸோ பிஎல்டிசியை வந்து எப்படி செக் பண்ணுறது? அப்போ அந்த பிஎல்டிசியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் தேவை. அந்த சிஸ்டமை செக் பண்ணுறதுக்கு ஒரு டூல் எல்லாருமே கேட்குறீங்க. அதை வந்து நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம அதை வந்து டிசைன் பண்ணுறது எப்படி நம்ம டூல் தயாரிக்கலாம், நம்மளே நம்ம டூலை நம்ம எப்படி செஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ சீரிஸில் வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிஎல்டிசி எப்படி வேலை செய்யுது, அதோட காமுடேஷன், அதாவது அதை வந்து இயக்குற டிரைவர் சிஸ்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த சிஸ்டமை வந்து நம்ம எப்படி ஒரு டூல் தயாரிக்கலாம், அதை எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பிஎல்டிசி மோட்டரை பற்றி சில வீடியோக்கள் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக தான் நம்ம பார்க்குறோம். பிஎல்டிசி மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் தான், 4 ஒயர் உள்ள சிஸ்டம் வருது. பட் இன்னைக்கு ஜென்ரலாக இருக்கிறது 3 ஒயர் சென்சார்லெஸ் சிஸ்டம் இருக்க அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் திங்ஸை விலை கம்மி பண்ணுறதுக்காக அது இல்லாமல் ரொம்ப எளிதாக அக்யூரேட்டாக எப்படி பண்ணுறாங்க, அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம டூல் எப்படின்னு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிஎல்டிசி மோட்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வரக்கூடிய நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களில் நான் இந்த மாதிரி ஒரு பிஎல்டிசி மோட்டரை நம்மளே எப்படி ஒரு 3D பிரிண்டரை வச்சு எப்படி நம்மளே மேக் பண்ணி வைண்டிங் பண்ணி ஒரு மோட்டரை இயங்க வைக்கிறோங்கிறதையும் காமிக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதை பற்றி சீரியஸ் வரும். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் என்னோட வேலை நிமித்தம் காரணமாக நடுவில் கொஞ்சம் இடைவெளி கிடைக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடலாம். சரிங்க, இப்போ இந்த பிஎல்டிசி மோட்டர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதோட அடிப்படை அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத விளக்கத்தை பார்ப்போம். பிஎல்டிசி மோட்டரில் 3 ஃபேஸ் மோட்டர் தாங்க. அது 3 ஃபேஸ் மோட்டரில் நார்மலாக இண்டக்ஷன் மோட்டரில் வந்து அதில் மேக்னெட் எதுவும் இருக்காது. பட் இதில் வந்து உள்ள மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அது சிங்கிள் போல், டபுள் போல், மல்டிபிள் போல்ஸ் எல்லாம் இருக்குது மேக்னெட்ஸ். இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது சிங்கிள் போல். சிங்கிள் போல்னா ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் இருக்கும். எந்த ஒரு மேக்னெட் எடுத்தாலும் நார்த் போல் மட்டும் தனியாக வராது. அதனால ஒரு போல்னாலே ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கிறது சிங்கிள் போல். புரியுதுங்களா? ஸோ சிங்கிள் போல் மேக்னெட்டை சென்டரில் ரோட்டராக வச்சிருக்கிறோம். அது அவுட்டராக கூட ரோட்டர் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா காயில் வந்து நம்ம சுற்றணும்னா அதுக்கு ப்ரஷ் கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ரஷ் பிஎல்டிசிங்கிறதே ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர். அப்போ நார்மலாக டிசி மோட்டரில் ப்ரஷ் இருக்கும். ப்ரஷ் மூலியமாக ரோட்டரில் இருக்கக்கூடிய வைண்டிங்க்கு சப்ளை கொடுப்பாங்க. அந்த சப்ளையில் அது மேக்னெட்டாக மாறி காந்தமாக மாறி நிலையான காந்தம் சுற்றி இருக்கும். அது சுற்றி இருக்கிற காந்தத்தை ஈர்க்கிறதும் எதிர்க்கிறதும் அது மூலியமாக தான் டிசி மோட்டர் இயங்குது. பட் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காயிலுக்கு நம்ம வந்து ரோட்டரியை வந்து மேக்னெட்டாக வச்சுருவாங்க. ரொட்டேட்டிங் போர்ஷனை, ஃபிக்ஸட் போர்ஷனை காயிலாக வச்சுட்டு அந்த காயிலுக்கு காமுடேஷன் ரொம்ப ஈஸியாக எலக்ட்ரானிக்ஸ் மெத்தடில் கொடுப்பாங்க. புரியுங்களா? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காமுடேஷன்ங்கிறது என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிற முறை, அதாவது மின்காந்த முறையில் நம்ம காந்தத்தை உருவாக்குறோம். அந்த காந்தத்தை நம்ம நிலையாக எடுத்துக்கூடாது, மாறி மாறி கொடுக்கணும். அந்த போல நார்த் போல் சவுத் போல் மாற்றி கொடுத்தா தான் அந்த மோட்டர் இயங்கும். ஸோ இப்போ அதுக்கு கொடுக்குற சிஸ்டம் தான் பிஎல்டிசி சிஸ்டம். நம்ம வந்து அது சுற்றிட்டு இருக்கிற மோட்டரில் கொடுக்குறதுனா ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. காமுடேட்டர்னு சொல்லி ஒரு பிராஸ் ஸ்ட்ரிப் இருக்கும், 2 ப்ரஷ் வச்சு கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து நம்ம ஒரு தேய்மானங்கள் இருக்குது, ஸ்பார்க் வரும், நிறைய லாசஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அதே காமுடேஷன் மெத்தடை எலக்ட்ரானிக் மூலியமாக கொடுக்குறோம். புரியுதுங்களா? கொடுத்துட்டு காயில் நிலையாக வச்சுக்கிறோம், காந்தத்தை சொல்ல வைக்கிறோம். ஸோ இப்போ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்கெமேட்டிக் வரைஞ்சிருக்கோம். 3 காயில் இருக்குது. 3 காயில் நம்ம UVW 3 ஃபேஸில் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ UVWன்னு 3 காயில் இருக்குது. 3 காயிலுக்கும் பாசிட்டிவ் சப்ளையும் கொடுக்குறாங்க, நெகட்டிவ் சப்ளை. டிசி தாங்க கொடுக்குறாங்க, இது ஏசியில் வேலை செய்யாது. டிசியில் தான் நம்ம வந்து இந்த பிஎல்டிசி மோட்டார், பிஎல்டிசிங்கிற வேர்டுலேயே இருக்குது, ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார். ஸோ டிசினாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுக்கக்கூடியது டிசி வோல்டேஜ் தான் கொடுக்கணும். அது 24 வோல்ட்டும் கொடுக்கலாம், 12 வோல்ட்டு, 230 வோல்ட், அந்த மாதிரி நிறைய வோல்டேஜஸில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் வோல்ட்டும் நெகட்டிவ் வோல்ட்டும் ஒரு காயிலுக்கும் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனால் எதையுமே நம்ம கொடுக்கல, ஒரு சுவிட்ச் மூலியமாக கொடுத்துருக்கோம். புரியுங்களா? இந்த சுவிட்சை மாற்றி ஆப்ரேட் பண்ணுறது மூலியமாக இந்த மின்காந்தத்தை நீங்கள் மாற்றி இயக்க வைக்கலாம். அப்படி இயக்க வைக்கும்போது இந்த காந்தம் அந்த எங்கெங்கெல்லாம் மின்காந்தம் இயக்குறோமோ அதை நோக்கி சுழல ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இதுதான் சிம்பிள் மெத்தடு. ஆனால் சொல்றது எளிதா இருக்கு. ஆனால் இந்த 3 காயிலையும் இந்த மேக்னெட் எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற காயிலுக்கு நம்ம கரெக்டாக
மின்காந்தத்தை ஏற்படுத்தணும். அதுதான் அந்த டிரைவர் சிஸ்டம். புரியுதுங்களா? பிஎல்டிசிக்கு ஒரு டிரைவர் சிஸ்டம் கண்டிப்பா தேவை. அந்த டிரைவர் சிஸ்டம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்த ரோட்டர்ல இருக்கக்கூடிய நிலையான காந்தம் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்து அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காயில ஒரு மின்காந்தமா மாத்தினா அது அதை நோக்கி ஈர்த்து அது சுழல ஆரம்பிக்கும். அது சுழனதுக்கு அப்புறம் மறுபடியும் இதுல ஆஃப் பண்ணிட்டு இதுல கொடுப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன வேகத்துல கொடுக்குறோமோ அதே வேகத்துல அந்த ரோட்டரும் சுழற்சி ஏற்படும். இதுதான் பிஎல்டிசி மெத்தடு. இந்த பிஎல்டிசியில் ஒரே ஒரு வசதி என்னன்னா, நீங்க என்ன ஆர்பிஎம் வேணாலும் கொடுக்கலாம். ரொம்ப ஸ்லோ ஆர்பிஎம் கொடுக்கலாம், இல்ல ஹை ஆர்பிஎம் கொடுக்கலாம். ரொம்பவே அதுல ரேஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனால பல வகையில இது நன்மைகள் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து சாஃப்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் ரீச் பண்ணிடலாம். எடுத்த உடனே மேக்ஸிமம் போகாம அந்த மாதிரி பண்ணோம்னா நிறைய டேமேஜ் பிசிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த பிஎல்டிசி அதனால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லை, நம்ம தேவையில்லாத போது பவரை கம்மி பண்ணி ஸ்லோ ஆர்பிஎம்ல சுத்த வச்சோம்னா நம்மளோட கரண்ட் கன்சப்ஷன் கம்மியாகுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதனால நம்ம பிஎல்டிசி மோட்டர் ரொம்ப யூஸ் ஆகுது. சரி, இது எப்படி வேலை செய்யுது? இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த 3 மின்காந்தத்தை மாற்றி மாற்றி ஏற்படுத்துறது மூலியமாக இது சொல்லணும்னு சொல்லிட்டேன். அதனால நம்ம அது எப்படி காந்த சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். அது வந்து சேம் போல ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போல அட்ராக்ட் பண்ணும், அது போல சுழல வைக்கும். ஆனால் இப்போ நம்மளோட இது எப்படின்னா, காம்புடேஷனை எப்படி கொடுக்க போகிறோம்? இந்த 3 காயிலுக்கும் எப்படி நம்ம வந்து சுவிட்சஸ்ல நார்த் போல் சவுத் போல் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். அதற்கு வசதியா இங்கே பிளஸ்ல இருந்து ஒரு சுவிட்ச், மைனஸ்ல இருந்து ஒரு சுவிட்ச் இந்த காயிலுக்கு. இது ஸ்டார் கனெக்ஷன்ல இணைச்சிருக்காங்க. சென்டர்ல எந்த விதமான ஒயரும் கிடையாது. சில மோட்டர்ல சென்ட்ரலையும் ஒயர் இருக்கு. சென்டர்ல ஒயர் இருந்தால் ரொம்ப சிம்பிள். இந்த 3ல மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த 4 ஒயர் மெத்தட்லையும் நமக்கு வருது. சில பிஎல்டிசி மோட்டர் 4 ஒயர் பிஎல்டிசி மோட்டர் வருது. அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து ஒரு 2 டிரான்சிஸ்டரை வச்சு ஈஸியாக டிரைவர் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி சிஸ்டம்ல நீங்க டிரைவர் சிஸ்டம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஒரு எம்பெடட் சிஸ்டம் இல்லாமல் இது செய்ய முடியாது. புரியுதுங்களா? இந்த மோட்டர் எங்க வைக்கணும்னா, கண்டிப்பா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம இது எந்த மாதிரி சீக்வன்ஸ்ல காம்புடேஷன், அதாவது இதுக்கு சப்ளை கொடுக்கணுங்கிறத மைக்ரோ கண்ட்ரோலர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கணும். அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி தான் அது சப்ளை கொடுக்கும். அப்படி வரும். புரியுங்களா? ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்லயே ஃபுல்லா நம்மளால இதுக்கு காம்புடேஷன் பண்ண முடியாது. காம்புடேஷன் சொல்றது வேற ஒன்றும் இல்லை, ஃபேஸ் சீக்வன்ஸ் தான் சொல்றேன். இதுல கொடுக்கக்கூடிய சப்ளையோட விதங்கள் அந்த வரிசைப்படியை தான் சொல்றோம். புரியுங்களா? ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம வசதிக்காக ஒரு எண்டை காமன் பண்ணிட்டோம். ஸ்டார் கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதனால மிடில் கனெக்ஷன் நம்ம விட்டுறலாம். அது வந்து நியூட்ரல் மாதிரி. இப்போ இந்த கனெக்ஷனை பாசிட்டிவ் கொடுக்க போறோமா நெகட்டிவ் கொடுக்க போறோமாங்கிறத பொறுத்து அதோட காந்த சக்திகள் மாறும். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த ஒரு காயிலையும் இப்படி கொடுக்கறதுனால ஒரு காயிலுக்கு மட்டும் சப்ளை கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. எப்பொழுதுமே 2 காயில் சப்ளை கொடுக்கணும். ஒரு காயில் பாசிட்டிவ் இன்புட், இன்னொரு காயில் நெகட்டிவ் இன்புட், ரெண்டும் கொடுத்தா தான் வேலை செய்யும். ஸோ ஆக மொத்தம் இந்த இதுல எப்பொழுதுமே ஏதாவது 2 காயில் எனர்ஜைஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் உங்களுக்கு அதிகமான டார்க் கிடைக்குது. இல்லாட்டி சுத்தாது. இப்போ இதுல கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க சுத்துறதுக்கு காந்த சக்தியால இருக்க முடியாது. அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 காயிலா பேர் கொடுத்துட்டே வராங்க. சிங்கிள் காயிலுக்கு மின்காந்தங்கள் ஏற்படுத்துறதுல எப்பொழுதுமே சீரீஸ்ல 2 காயிலுக்கும் சேர்த்து மின்காந்தம் கொடுப்பாங்க. அதுல ஒரு காயில் நார்த் போலாகவும் ஒரு காயில் சவுத் போலாகவும் இருக்கு. எக்ஸாம்பிள், நான் இதை ஆன் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும்னா, இங்கேருந்து வர்றது இது நார்த் போலா மாறிடும். இது போயிட்டு இந்த 2 காயில்ல ஏதாவது ஒரு காயில்ல கிரவுண்ட் அணைச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், சப்ளை இது வழியா போய் இப்படி வந்து இப்படி போயிடும். அப்ப இந்த நெகட்டிவ் இணைச்ச எண்டு வந்து சவுத் போலா மாறிடும். அப்ப இது நார்த் போல், இது சவுத் போலா மாறும். அது மாதிரி மாத்திக்கினே வருவாங்க. அது எப்படி சீக்வன்ஸ் மாத்துறதுங்கிறது ரொம்ப எளிமையான முறையில எனக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த முறை எனக்கு கொஞ்சம் எளிதா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் நீங்க புரிஞ்சுக்கிறதும் எளிதா இருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களால இதை அப்சர்வ் பண்ணிக்க முடியுதுன்னு. இதோட டைமிங் சீக்வன்ஸ் நான் இங்க வரைஞ்சிருக்கேன், ஃபேஸ் சீக்வன்ஸ். இதுல இந்த மொத்தமா ஒரு ரோட்டர் எப்பொழுதுமே ஒரு சுழற்சி ஏற்படுதுன்னா அந்த சுழற்சியை 360 டிகிரியா பிரிச்சிருப்பாங்க. திருப்பியும் பழைய கண்டிஷனுக்கே வந்துடும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடும். அதனாலதான் அந்த சுழற்சி, ஏன்னா மோட்டர் சுத்திட்டு தான் இருக்கு, லீனியர் கிடையாது. இப்போ லீனியர்னா போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆனா இது வந்து என்ன ஆகுது, புறட்ட இடத்துக்கே மறுபடியும் வந்துடும். இப்போ ஒரு சுழற்சி ஏற்பட்டுச்சுன்னா 360 டிகிரி சுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் 0 டிகிரியை வந்து அடைஞ்சிரும். அதனால அந்த 360 டிகிரியை நம்ம படிச்சா போதும், பாக்கி பூரா கண்டினியூஸா வேலை செய்யும். ஸோ அப்போ 360 டிகிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 60 டிகிரியா பிரிச்சிருக்காங்க. ஏன்னா 3 ஃபேஸ் பிரிக்கும் போது 120 டிகிரி வருது. புரியுதுங்களா? 3 ஃபேஸா பிரிக்கும் போது இந்த டோட்டல் 360 டிகிரியா 3ஆ பிரிக்கும் போது 120 டிகிரி வருது. ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் உள்ள அந்த
டிகிரி கோணங்கள் வித்தியாசம். புரியுங்களா? அதனால இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 60 டிகிரியா பிரிச்சிருக்காங்க. ஆனா 120 டிகிரி நம்ம சப்ளையை மெயின்டைன் பண்ணணும். 60 டிகிரி ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ அதனால இந்த சீக்வன்ஸுக்கு 120 டிகிரி சீக்வன்ஸ் சொல்றாங்க. 150 டிகிரி கூட இருக்கு, அது அட்வான்ஸ் ஆப்டிமைசேஷன் சொல்றோம். அதுவும் இல்லாமல் அதோட இன்னும் ஃபீல்டு ஓரியன்ட் மெத்தடு நிறைய மெத்தட்ஸ் வருது. பட் இதுதான் பேசிக் மெத்தட். இது நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க UVW டெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டூலை நீங்களே தயார் பண்ண முடியும். பாருங்க, இப்போ நான் 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்கிறேன். புரியுதுங்களா? 0 டிகிரியில் ஆரம்பிக்கும் போது எப்படி சப்ளை வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த 3 ஒயர் வருது. இந்த 3 ஒயர்னா இந்த 3 ஒயர், 3 ஒயர்ல பாசிட்டிவ் கொடுக்க போறோமா நெகட்டிவ் கொடுக்க போறோமாங்கிறத காமிக்க போறேன். இது வந்து யூவோட சப்ளை. யூங்கிறது இந்த மேல இருக்கக்கூடிய அந்த லைன் VW. இதுல நம்ம பாசிட்டிவ் கொடுத்தோம்னா இந்த படுக்கவசமான டாட்டர் லைனுக்கு மேல கொடுப்பேன், நெகட்டிவ் கொடுத்தோம்னா இது கீழே கொடுப்பேன். அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த லைன்ல ஃபேஸை பிளஸை கனெக்ட் பண்ண போறோமா கிரவுண்டை கனெக்ட் பண்ண போறோமா. பார்த்தா தெரியும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். பாருங்க, நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் நான் செலக்ட் பண்றேன். யூல வந்து என்ன பண்ணிருக்கோம், பிளஸ் வோல்ட் கொடுக்க போறோம். வில எதுவுமே கொடுக்கல, கிரவுண்டும் கொடுக்கல பிளஸும் கொடுக்கல. டபிள்யூல கிரவுண்டு கொடுத்துருக்கோம், ஏன்னா இந்த கோட்டுக்கு கீழே இருக்கு. புரியுதுங்களா? இப்ப தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இது கிரவுண்டு கீழே இருக்கிறதுனால கிரவுண்டு கொடுத்துருக்கோம், அது கோட்டு கீழே இருக்கிறதுனால. இது கோட்டுக்கு மேல இருக்கிறதுனால பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். பாசிட்டிவ்னா ரெட் கலர், கிரவுண்டுனா கிரீன் கலர். ஓகேங்களா? இப்ப யூக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும், டபிள்யூக்கு வந்து நெகட்டிவ். அதாவது இந்த சுவிட்சும் ஆன் ஆகணும். பார்க்கலாமா? அது ஆன் ஆகும்போது எந்தெந்த லைன் வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் ஆகுதுன்னு பாருங்க. பாத்தீங்களா? ரோட்டர் சுத்த ஆரம்பிச்சிருச்சு, ஆனா ஃபுல்லா சுத்தல, ஒரு 60 டிகிரி தான் சுத்துது. அப்ப என்ன நடக்குது, பாசிட்டிவ் இது வழியா வந்து இது பாசிட்டிவ், அதாவது நார்த் போலாக உருவாயிடுச்சு. இது கிரவுண்ட் இது வழியா வந்து இது சவுத் போலா உருவாயிடுச்சு. இந்த 2 போலையும் வச்சுட்டு இது வந்து நடுவில் இருக்கக்கூடிய காந்தங்கள் சுழல ஆரம்பிக்குது. ரோட்டர்ல இருக்கக்கூடிய காந்தங்கள் அது சுழற்சி ஏற்படுத்துது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலயே மினிமம் இந்த ஒரு போலும் ஒரு ரெண்டுமே ஸ்டேட்டர்லயும் ஒரு போலுங்கிறது UVWங்கிறது ஒரு போல். 2 போல்னா 2 U இருக்கும், 2 V இருக்கும், 2 W இருக்கும். அது மாதிரி நம்பர் ஆஃப் போல்ஸ். மேக்னெட்ல ஒரு போலுங்கிறது ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் சேர்ந்தது ஒரு போல். 2 போல் நான் சொன்னேன்னா ஒரு 2 நார்த் போல் 2 சவுத் போல் வரும். அது கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம் எத்தனை வகை இருக்குன்னு. இருக்கிறதுல பேசிக் டைப் இதுதான். சிங்கிள் போல் ஸ்டேட்டர், சிங்கிள் போல் ரோட்டர். சிங்கிள் போல் ஸ்டேட்டர்னா UVW காயில், சிங்கிள் போல் ரோட்டர்னா ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் கொண்ட ரோட்டர். புரியுங்களா? இதை சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். அதுக்கு மாதிரி நமக்கு நீங்க பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடியதெல்லாம் மல்டிபிள் போல் மல்டிபிள் ஸ்டேட்டர் ரோட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த சீக்வன்ஸ் வரணும். அடுத்த சீக்வன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, V வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு, U ஸ்டாப் ஆயிடுச்சு, கிரவுண்ட் ஆகல, ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் W அப்படியே இருக்கு, எதையுமே மாத்தல. முன்னாடியே கிரவுண்ட்ல தான் கனெக்ட் பண்ணிருந்தோம், இன்னமும் கிரவுண்ட்ல தான் இருக்க போகுது. அடுத்த 60 டிகிரி சுத்தும் போது இது சுத்த தான் கணக்குங்க, டைமிங் கிடையாது. அந்த ரோட்டர் சுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த இது வரணும். அது வர்றதுதாங்க பார்க்கறதுக்காக தான் இந்த 3 சென்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு பொசிஷன் சென்சர், ஹால் சென்சர்னு சொல்லக்கூடியது நம்ம வீடியோல கூட பண்ணியிருக்கோம். ஹால் சென்சர்னா என்னன்ட்டு அந்த ஹால் சென்சரை வந்து அதில் இணைச்சிருக்காங்க. இப்போ வரதெல்லாம் சென்சார்லெஸ் வருது. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம், எப்படி பேக் EMF வச்சு பண்ணுவாங்க. சேம் சிமிலர் மெத்தட் தான். இது பிசிக்கலா ஒரு 3 ஒயர் எக்ஸ்ட்ரா வரும் மோட்டர்ல இருந்து. அந்த சென்சார்லெஸ்ல ஒயர் எதுவும் வராது. நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளைல இருந்து அதோட பொசிஷனை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. பட் இதுவும் இருக்கு. இது ப்ளோயர் மோட்டார்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆல் சென்சர்ஸ் வரும். சரிங்க, இப்போ இந்த 3 பாருங்க. இது வந்து யூவை ஆஃப் பண்ணணும். யூ வந்து என்ன இருக்கு, பிளஸ் கொடுத்துருந்தோம், இதை ஆஃப் பண்ணணும். V வந்து எதுவுமே கொடுக்கல, அதுல வந்து என்ன பண்ணணும், பிளஸ் கொடுக்கணும். ஏன்னா இது கோட்டுக்கு மேல இருக்கு, பிளஸ் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த இது பிளஸ் இது நார்த் போலா மாறிடும், இது ஆஃப் ஆயிடும். பட் இது ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா நம்ம அதை கண்டினியூ பண்றோம். அடுத்த 60 டிகிரிக்கு நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. பார்க்கலாமா? பாத்தீங்களா, அங்க 2 ஆஃப் ஆயிடுச்சு. இது பாசிட்டிவ் ஆன் ஆனோடனே இது நார்த் போலா மாறிடுச்சு, இது அப்படியே இருக்கு. அப்ப இந்த ரோட்டர் வந்து இது திரும்பிடுச்சு. இப்படி 1 by 1 பார்க்கலாமா? எப்படி வருதுன்னு பாருங்க. நான் ஸ்லோவா காமிக்கிறேன். அடுத்த சீக்வன்ஸ் பாருங்க. W ஆஃப் ஆயிடுச்சு, V கண்டினியூ ஆகுது, U கிரவுண்ட் ஆகுது. அப்ப U வந்து பாருங்க என்ன ஆகுது பாருமா? பாத்தீங்களா, U கிரவுண்ட் ஆயிடுச்சு, V கண்டினியூ ஆகுது, இது ஆஃப் ஆயிடுச்சு. சுத்திட்டே வருது பாருங்க.
இந்த சீக்வன்ஸை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். ஆர்டினோவில் நம்ம சொன்னாலும் ஆர்டினோவே மைக்ரோ கண்ட்ரோலர் தான். அது பிக்குன்னு ஒரு கண்ட்ரோலர் சொன்னேன், மைக்ரோ கண்ட்ரோலர் அது கூட பண்ணிக்கலாம். பட் ஆர்டினோலேயே நீங்கள் இந்த கோட் எழுத முடியும். நான் ஆர்டினோலே இது எப்படி வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்படி 1 by 1 பார்க்கலாம். பாருங்க, அடுத்த செக்ஷன், அதாவது 180 டிகிரி 240 டிகிரி ரொட்டேஷனில் இந்த மாதிரி பொசிஷனில் வரும். புரியுதுங்களா? ஆனால் ஒன்று, இந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் ரோட்டர் சுழன்றதுக்கு அப்புறம் இந்த ஆல் சென்சார்லேருந்து ஃபீட்பேக் கரெக்டாக வரணும். அதாவது இந்த மாதிரி சுழற்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு. சப்போஸ் சுழற்சியிலேருந்து ரிட்டர்ன் வரலைன்னா டோட்டல் சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். அப்படி தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் எழுதியிருக்கோம். அதனால தான் நமக்கு டெஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினம் இருக்குது. ஏன்னா அந்த நம்ம கம்ப்ரஸர் இல்லாமல் தான் டெஸ்ட் பண்ணுவோம். கம்ப்ரஸர் ஓடும்போது டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கம்ப்ரஸர் ஓடாத போது தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது டிரைவர் சிஸ்டத்தை. அப்படி டிரைவர் சிஸ்டம் பண்ணும்போது கம்ப்ரஸர் ஓடலை, அப்போ ஃபீட்பேக் வராது. ஃபீட்பேக் வரலைன்னா அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு மட்டும் சப்ளை கொடுத்து பார்க்கும். ஃபீட்பேக் எதுவும் வரலைன்னா ஆஃப் ஆகிடும். அதுக்குள்ள நீங்க வந்து கேப்சர் பண்ணணும் அந்த போர்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுதா, கம்ப்ரஸரில் தான் ப்ராப்ளமா அப்படிங்கிறது. அதுதாங்க UVW டெஸ்டர். பார்க்கலாம், கண்டினியூஸாக பாருங்க. பாருங்க, அடுத்த செக்ஷன் வந்துருச்சு. இது வந்து யூனிவர்சலுங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, சில நேரங்களில் வந்து நிறைய காயில்ஸ் நிறைய போல் கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நிறைய போல்ஸ் கொடுக்கும்போது ஸ்லோ ஆயிடும். ஆனா நீங்க லோடு நல்லா எடுக்கும். இது லோடு எடுக்காது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சுத்தும், அவ்வளவுதான். ஆனா லோடு எடுக்காது. லோடு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய போல் ஸ்டேட்டர்லையும் சரி ரோட்டர்லையும் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப 6வது பொசிஷன் வந்தாச்சு, பழைய பொசிஷனுக்கு வந்தாச்சு. திருப்பி ரொட்டேட் ஆகும், மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே வந்துருச்சு. நீங்க நான் இதை தொடர்ச்சியா காமிக்கிறேன், பாருங்க இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இதை போல நம்ம தொடர்ச்சியா ஓடும். உங்களுக்கு எளிதா புரியறதுக்காக இது ஆட்டோமேட்டிக். அந்த சீக்வன்ஸை வந்து நீங்க வேகப்படுத்தினீங்கன்னா அந்த தொடர்ச்சியும் வேகமாகும். அப்போ ஒரு வேகத்தை, ஒரு BLDC மோட்டரோட ஸ்பீடை மாறணும்னா ரொம்ப எளிது. இதோட ஃப்ரீக்வன்சி, இதோட டைமிங்கை வந்து குறைச்சு இதை வேகமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்க மாத்திட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதோட சுழற்சி, அந்த ரோட்டரோட சுழற்சி வந்து வேகமாயிடும். ஸோ இதை போல 360 டிகிரிக்கு அப்புறம் கண்டினியூஸாக அது ஓடிட்டே இருக்கும். பட் ஹால் சென்சரோட ஃபீட்பேக் வேணும். ஹால் சென்சரோட ஃபீட்பேக் வரலைன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஆகி அங்கேயே மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருப்போம். ஹால் சென்சர்லேருந்து எந்த ஃபீட்பேக்கும் வரலைன்னா இது அதிகமாக சப்ளை கொடுத்தா உங்க காயில் எரிஞ்சு போயிடும். அதை சேஃப்கார்ட் பண்றதுக்கு இமீடியட்டா, ஏன்னா ரோட்டர் சுத்தாம நீங்க காயிலுக்கு சப்ளை கொடுக்கக்கூடாது, அதனால இமீடியட்டா ஆஃப் பண்ணுங்கிறதுக்காக அந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பிரச்சனை. இப்போ நம்ம UVW டெஸ்ட் பண்ணும்பொழுது இந்த ஹால் சென்சர் வந்து இப்போ நீங்கள் கம்ப்ரஸர் ஓடும் போதே நீங்கள் பண்ண மாட்டீங்க. நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஏசியை வந்து நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க. அந்த ஏசியில் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் கம்ப்ரஸரை கழட்டி விட்டுருவீங்க. கழட்டி விட்டு போர்டு சரியா இருக்கா, கம்ப்ரஸர் ப்ராப்ளமான்னு பார்க்கணும். 2 வச்சுக்கலாம். கம்ப்ரஸரை ஓடுறதுக்கு ஒரு டிரைவ் செய்யலாம். அப்படி இல்லைன்னா போர்டை செக் பண்ணணும், கம்ப்ரஸர் இல்லாமல் போர்டு சரியா இருக்கான்னு. அதற்காக ஒரு UVW டெஸ்டர் நம்ம பண்ணுவோம். அது எப்படி பண்ணணும்னா, அது என்ன காரணம்னா, இது என்ன ஆகும்னா, நீங்க முதல்ல ட்ரை பண்ணும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மோட்டரை ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஹால் சென்சார்ல இருந்தோ அல்லது பேக் EMFல இருந்தோ அதுக்கு ஃபீட்பேக் கிடைக்கணும் மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஃபீட்பேக் கிடைக்கலன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடும். புரியுதுங்களா? ஏன்னா ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸா சப்ளை கொடுத்தா காயில் எரிஞ்சு போயிடும். அதனால அதுல சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட குறுகிய நேரத்துல நம்ம போர்டு சரியா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அது நம்ம கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக தான் UVW பண்றோம். அதை நம்ம அது பண்ணும்போது நான் சொல்றேன் எப்படி டிசைன் பண்ணுன்ட்டு. இப்போ இதில் உள்ள சர்க்கியூட் ஸ்கிமேட்டிக் இப்படி தான் இருக்கும். நம்ம சுவிட்சை வந்து ப்ராக்டிக்கலா ஆனால் பண்ண முடியாது, கையால் எல்லாம் மேனுவலெல்லாம் பண்ண முடியாது. அப்போ எப்படி பண்றது? பிசிக்கலா நீங்க வேற ஏதாவது எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போட்டு கொண்டு வரலாம்னா அதுவும் முடியாது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சுட்டு 6 டிரான்சிஸ்டர், 6 சுவிட்சுக்கு பதிலாக 6 டிரான்சிஸ்டர் அல்லது 6 மாஸ்ஃபெட் அல்லது 6 IGBT போட்டுறாங்க. இந்த காலத்தில் IGBT தான் அதிகமான லோட் இருந்தால் IGBT தான் பெஸ்ட். இதெல்லாம் சேர்த்து இன்டெலிஜென்ட் பவர் மாடல்னு சொல்லி IPMனு வருது. அது வந்து விலை அதிகம். அது மட்டும் இல்லை, போச்சுன்னா மொத்தமாக மாற்றணும். அது மாற்றுறதும் கஷ்டம். அதனால இன்னைக்கு வர போர்டெல்லாம் இந்த மாதிரி தான் 6 IGBT கொண்டு தான் வருது. எது போச்சோ அதை மட்டும் மாற்றிக்கலாம். ஃபால்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது. ஸோ இப்போ இந்த 6 சுவிட்சஸை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அமையும் பொழுது நீங்கள் இதில் இந்த கீழே இருக்கிற டிரான்சிஸ்டர்லாம் லோ சைடு டிரான்சிஸ்டர்மாங்க. இதெல்லாம் ஹை சைடு. ஏன்னா இதை வந்து பாசிட்டிவை கனெக்ட் பண்ணுது, இது நெகட்டிவை கிரவுண்டை கனெக்ட் பண்ணுது. கிரவுண்டு கனெக்ட் பண்ணும்போது அதில் பெரிய லோடு வரப்போறது இல்லை.
அது மட்டும் இல்லை, இது கனெக்ட் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப எளிது. ஏன்னா அந்த டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கும் எமிட்டருக்கும் நடுவில் தான் சப்ளை வேணும். புரியுதுங்களா? இதுக்கு பேஸுக்கு சப்ளை வந்துடும், அப்படியே டிரைவர்லேருந்து கிடச்சிரும், கிரவுண்டும் கிடச்சிருச்சு. டிரான்சிஸ்டர் நார்மலாக ஐஜிபிடியாக இருக்கட்டும் மாஸ்பெட்டாக இருக்கட்டும் நார்மலாக வேலை செஞ்சிடும். ஆனால் அந்த ஹை சைடு வேலை செய்யறதுக்கு பூட் ஸ்ட்ராப்புங்கிற சர்க்யூட் வேணும். நம்ம வீடியோவில் பூட் ஸ்ட்ராப்பை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கண்டிப்பாக இதுக்கு தேவை. இல்லைன்னா இது ஹேங்கிங் மாதிரி இதுக்கு நெகட்டிவே கிடைக்காது. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் சீரீஸில் இருக்கிறதுனால அதுக்காக ஒரு டெம்பரரி நெகட்டிவ் கொண்டு வரதுக்காக ஒரு சிஸ்டம் போடுவாங்க, ஒரு சிறிய கெப்பாசிட்டர் போட்டு. அதற்காகத்தான் இந்த டிரைவர் தேவை. பூட் ஸ்ட்ராப்பை பற்றி தெரியாதவங்க என்னோட சேனலில் நான் வீடியோவில் தெளிவாக பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். பூட் ஸ்ட்ராப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசி சர்வீஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டபுள் டிரான்சிஸ்டர் வந்தாலே பூட் ஸ்ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்க ஆடியோ ஆம்பிளிஃபயர் கூட இதே சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் பூட் ஸ்ட்ராப் இருக்கும். பூட் ஸ்ட்ராப் இல்லாமல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இதில் வந்து எப்பப்பெல்லாம் டைமிங்ஸில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும், அது மட்டும் இல்லை 3 ஹால் சென்சாரில் வர்ற ஃபீட்பேக்கையும் பார்த்துட்டே இருக்கணும். எல்லாம் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் கொண்டு வர முடியாது. அதற்காக ஒரு சிறிய கம்ப்யூட்டர் மைக்ரோ கண்ட்ரோலர், அது ஆர்டினோவும் யூஸ் பண்ணலாம், பிக் ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிக் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க, நார்மலாக பிக் ஐசி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டினோ வச்சே செய்யலாம், அதை நான் சொல்லித்தரேன், பின்னாடி இருக்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்டினோ ஐசியில் நம்ம கோட் எழுதிடுறோம். எப்போ என்ன ஸ்டெப்பு நான் காமிச்சே இல்லைங்களா, 6 ஸ்டெப்பு. இந்த 6 ஸ்டெப்பு கண்ட்ரோலரை நம்ம கோடில் வரிசையாக எழுதிடும். இவ்வளோ செகண்டுக்கு இதை ஆன் பண்ணி, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணின்னு கொடுத்துட்டோம்னா போதும், அது அழகாக வேலை செஞ்சிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால தான் நான் சொன்னேன், எம்பெடட் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிற சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அதை தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப எளிதாக நிறைய ஆட்டோமேஷன் இந்த மாதிரி சிஸ்டம் வரும்போது எளிதாக உங்களுக்கு வேண்டியதை நீங்களே செஞ்சுக்க முடியும். அந்த ஆர்டினோ மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த கோடிங் சின்ன சின்ன கோடிங் கற்றுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏஐ இருக்குது, உங்களுக்கு சரியாக வரலைன்னா கூட ஏஐயோட உதவியால் நீங்கள் கோடை எழுதி அதை எளிதாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிது, ரொம்ப சீப். இன்னைக்கு ஐசிலாம் ஆர்டினோ போர்டெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. புரியுதுங்களா? எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது, நீங்கள் கடை தேடி அலைய வேண்டாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீடு தேடி வந்துடும். புரியுதுங்களா? சரிங்க, இப்போ இந்த சிஸ்டம் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஹால் சென்சரோட ஃபீட்பேக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போயிடுச்சு. மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம கொடுக்குற ஆர்டர், வேகமாக சுத்து மெதுவாக சுத்துன்னு, அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி இங்கிருந்து டிரைவருக்கு சிக்னல் கொடுக்குது. டிரைவர் மூலியமாக அதோட பர்டிகுலர் டிரான்சிஸ்டரை 6 ஸ்டெப்பாக ஆன் ஆஃப் பண்ணி இந்த மோட்டரை இயங்க வைக்குது. இதுதான் சிஸ்டம். இதோட அமைப்பு, உள்ளமைப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம வரப்போகிற வீடியோக்களில் இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன், நம்மளே செஞ்சு காமிக்கிறேன். 3D பிரிண்டர் மூலியமாக கோர் பண்ணி மேக்னெட் வச்சு ப்ராக்டிக்கலாகவே நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்னும் எளிதாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இந்த 3 ஒயரில் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் உள்ளது மோட்ரு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது டிரைவர் போர்டு, மதர் போர்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இந்த மதர் போர்டு வேலை செய்தான்னு இந்த 3 இடத்துல வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். ஆனால் இந்த கம்ப்ரஸர் ஓடும்போது வோல்டேஜ் வந்துட்டே இருக்கும். ஆனால் கம்ப்ரஸர் ஓடாத போது தான் நீங்கள் செக் பண்ண போறீங்க. அப்போ வோல்டேஜ் வராது. ஒரு குறிப்பிட்ட செகண்ட் மட்டும் வோல்டேஜ் வரும். அதை நம்ம கேப்சர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு பார்க்கணும். அதுதான் UVW டெஸ்டர். அது நம்ம அதை பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுல வந்து நான் உங்களுக்கு காமிச்சது ரொம்ப மினிமம் போல், ஸ்டேட்டர்லையும் சரி ரோட்டர்லையும் சரி. அது இல்லாமல் மல்டிபிள் போல்ஸ் நிறைய வருது. இன்னைக்கு வாஷிங் மிஷின்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய போல்ஸ் இருக்கு, நிறைய மேக்னெட்டும் நிறைய இருக்கும், நிறைய ஸ்டேட்டர்லையும் காயில்ஸ் நிறைய இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இது பாருங்க, இது வந்து சிங்கிள் போல் ஸ்டேட்டர், சிங்கிள் போல் மோட்டர். இதான் நம்ம டிஸ்கஷன்ல பார்த்தோம். நான் சொல்லியிருக்கிறேன், UVW சேர்ந்தது ஒரு போல். காயில் எடுத்தீங்கன்னா, மேக்னெட் எடுத்தீங்கன்னா ஒரு நார்த் போலும் ஒரு சவுத் போல் சேர்ந்தது ஒரு போல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் 3 UVW இருக்கு. ஸோ 1 போல் 1 ஸ்டேட்டர். இதுலேயும் ஸ்டேட்டர்லேயே ஒரு போல், பட் மேக்னெட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். இது கம்மி தான், நான் ஒரு 6 தான் காமிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, 3 போல் 6 போல் ரோட்டரு, ஸ்டேட்டர் 3 போல். 3 போல்னாலே 3 × 3 9 காயில் வந்துடும். ஒரு போலுக்கு 3 காயில் சொன்னேன், 9 காயில். அதே மாதிரி அங்கே பாருங்க. ஸோ இது மாதிரி காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதனால நீங்க ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒன்று தான் BLDCன்னு கிடையாது. பட் எதுக்கு பண்ணாலும் வெளியில வரக்கூடிய ஒயர் UVW 3 ஒயர் தான். அந்த 3 ஒயருக்கு ஒரே டிரைவர் தான். அந்த டிரைவரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இப்படி மல்டிபிள் போல் கொடுக்கறதுனால என்ன வசதினா, RPM கம்மியாயிடும், பவர் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ உங்களோட தேவை என்ன? பவர் ஜாஸ்தி வேணும்னா
மல்டிபிள் போலுக்கு போங்க. பவர் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் சுற்றணும், ட்ரோன்லாம் ஹை ஸ்பீட் வேணும், ஜஸ்ட் சுற்றணும்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளுக்கு போகும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஹால் ஐசியிலிருந்து ஃபீட்பேக் வந்து ஓடிடும். ஆனால் அது ஸ்டார்டிங்கில் எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் அது ஸ்டார்ட் அப்பில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து பார்க்கும். ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் அந்த பொசிஷன் லாக் ஆகி ஓட ஆரம்பிச்சிடணும். ஓடலைன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஆஃப் பண்ணிடும். இது சேஃப்டி சிஸ்டம். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும் போர்டில் பிரச்சனையா கம்ப்ரஸரில் பிரச்சனையா. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி போர்டில் எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான் பிரச்சனை வரும். கம்ப்ரஸரில் ரொம்ப ரேராக ரொம்ப நாள் நீங்கள் அதை உபயோகப்படுத்தாமல் வச்சிங்கன்னா அந்த கம்ப்ரஸர் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கம்ப்ரஸரில் ஒன்றுமே கிடையாது, அதில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா காயில் ஹெவியாக இருக்கும், அந்த மெக்கானிக்கலில் ஏதாவது ஜாம் ஆனால் தான் உண்டு. மற்றபடி கம்ப்ரஸரில் எந்த பிரச்சனையும் வராது, மோஸ்ட்லி வராது. வர்றது வாய்ப்புகள் இருக்குது. அது வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, ஒரு 6 மாதம் அதை உபயோகப்படுத்தாமல் வச்சுருப்பாங்க, அது அப்படியே ஸ்டக் ஆகிருக்கும். நீங்கள் வந்தோன்னே ஆன் பண்ணிங்க, சுத்த வராது. அந்த மாதிரி வந்து மாட்டினாதான். இல்லைன்னா போர்டில் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜில் வரும்போது அதில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பிஎல்டிசி மோட்டரை பற்றி ஒரு சிறிய ரெஃப்ரெஷ்மெண்ட். இது ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ கிடையாது. நம்ம அடுத்து செய்யக்கூடியது UVW டெஸ்டர். அது எப்படி பண்ணுறது, அதோட சர்க்கியூட்டை எப்படி நம்மளே டிசைன் பண்ணலாம், ஒரு ஐடியாவும் தரேன். நானே டிசைன் பண்ணி சர்க்கியூட்டை வரைகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக அந்த போர்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகலாம். போர்டை கிரியேட் பண்ண முடியாது, அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஆனால் கோடையும் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி வீடியோவில் கண்டினியூஸாக போவோம். எந்த அளவுக்கு எனக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது, டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் சில ப்ராக்டிக்கல் வீடியோஸையும் நடுவில் நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? உங்களோட சிறிய சந்தேகங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. நான் தோது பார்த்துட்டு அதுக்கு நடுவில் எந்த அளவுக்கு என்னால் முடியுதோ அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு பதிவிடுறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்லதொரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.